நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள், நேர்மையாக வாழ்கிறீர்கள். ஆனாலும் ஏன் பணம் உங்கள் கையில் தங்குவதே இல்லை? வந்த வேகத்திலேயே பணம் காணாமல் போவதற்கு உங்கள் உழைப்பு காரணம் அல்ல, உங்கள் வாய்தான் காரணம் என்று சொன்னால் நம்புவீர்களா? உன் பணப்பை ஓட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உன் வாய் ஓட்டையாக இருக்கக்கூடாது என்கிறார் ஆச்சாரிய சாணக்கியர். அது ஏன் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் ஒரு ரகசிய இடத்திலிருந்து மிக குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கி வந்து சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்று பெரிய செல்வந்தனானான். ஒரு நாள் அவனது நண்பன், "நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரனானாய்?" என்று கேட்டான். பெருமைக்காக அந்த வியாபாரி தான் பொருட்கள் வாங்கும் இடத்தையும் அந்த ரகசிய தொழில் நுணுக்கத்தையும் நண்பனிடம் சொல்லிவிட்டான். அடுத்த சில நாட்களிலேயே அந்த நண்பன் அதே இடத்துக்கு சென்று பொருட்களை வாங்கி அந்த வியாபாரிக்கு போட்டியாக மாறினான். ரகசியத்தை வெளிப்படுத்திய அந்த ஒரே காரணத்தால் அந்த வியாபாரி தன் மொத்த வருமானத்தையும் இழந்து மீண்டும் ஏழையானான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். செல்வம் என்பது அமைதியை விரும்பும் ஒரு சக்தி. அதை ரகசியமாக பாதுகாப்பவர்களிடமே அது தங்கும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 6 பண ரகசியங்கள் உங்கள் பொருளாதார வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உயிர் போனாலும் இந்த விஷயங்களை யாரிடமும் பகிராதீர்கள். வருமானத்தை மறைத்தல், சமூக பாதுகாப்பு மற்றும் அமைதி, தேவையற்ற எதிர்பார்ப்புகள். உங்கள் வருமானம் இவ்வளவுதான் என்று உலகம் தீர்மானித்துவிட்டால் உங்களை சுற்றியுள்ளவர்களின் எதிர்பார்ப்புகள் அந்த அளவிற்கு உயரும். ஒப்பீடு மனித மனம் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும். உங்கள் வருமானத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையையோ அல்லது தேவையற்ற போட்டியையோ உருவாக்கும். ரகசியமே பாதுகாப்பு. ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமானால் அதன் வேர் பூமிக்குள் மறைந்திருக்க வேண்டும். வேரை தோண்டி வெளியே காட்டினால் அந்த மரம் பட்டு போகும். அதுபோலவே உங்கள் செல்வமும் ரகசியமாக இருக்கும்போதுதான் தடையின்றி வளரும். 2. நிதி சார்ந்த சுதந்திரம். கடன் அழுத்தங்கள். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உங்களிடம் கடன் கேட்கும்போது உங்களிடம் பணம் இருப்பது அவர்களுக்கு தெரிந்தால் உங்களால் இல்லை என்று சொல்ல முடியாது. உறவுகளில் விரிசல். பணத்தை கொடுத்தால் அது திரும்ப வருமா என்பது சந்தேகம். கொடுக்காவிட்டால் பணம் இருந்தும் இவன் உதவவில்லை என்ற கெட்ட பெயர் கிடைக்கும். இந்த இரண்டிலுமே நஷ்டம் உங்களுக்குத்தான். சுய கட்டுப்பாடு. உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கும்போது தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகும். 3. கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள். பொறாமையின் தாக்கம். இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறுகிறான் என்ற ஒருவரின் ஒரு நிமிட பெருமூச்சு அல்லது பொறாமை பார்வை உங்கள் தொழில் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். இலக்காவதை தவிர்த்தல். உங்கள் செல்வம் பிறர் கண்ணில் பட்டால் திருடர்கள் முதல் ஏமாற்றுக்காரர்கள் வரை பலரின் கவனத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடும். பணிவான வாழ்வு. குபேரன் வீட்டில் இருந்தாலும் வெளியில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்பவனே உண்மையான புத்திசாலி. ஏனெனில் செல்வம் என்பது அனுபவிப்பதற்கே தவிர பிறருக்கு காட்டுவதற்காக அல்ல. 4. நடைமுறை உதாரணம். கோடீஸ்வரர்களின் ரகசியம். உலகில் உள்ள பல உண்மையான செல்வந்தர்கள், சைலண்ட் மில்லியனர்ஸ், தங்களை வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. அவர்கள் சாதாரண உடைகளை உடுத்தி சாதாரண வாகனங்களையே பயன்படுத்துவார்கள். பாதுகாப்பு அரண். இதன் மூலம் அவர்கள் தேவையற்ற விளம்பரங்களை தவிர்த்து தங்களின் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்த முடிகிறது. உங்கள் பணப்பை ஓட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் வாய் ஓட்டையாக இருக்கக்கூடாது. உங்கள் வருமானம் ரகசியமாக இருக்கும் வரைதான் உங்கள் மரியாதை உயரும். அடுத்த கட்ட திட்டங்கள் ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? ஒருவர்தான் அடையப் போகும் இலக்கை பற்றியோ அல்லது தொடங்கப் போகும் புதிய முயற்சியை பற்றியோ முன்கூட்டியே யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். இதற்கான மிக முக்கியமான காரணங்கள் பின்வருமாறு. 1. போலி திருப்தி மற்றும் சோம்பல். மனநிலை மாற்றம். நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை சொன்னவுடன் அதை கேட்பவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். வேக குறைவு. அந்த பாராட்டு இலக்கை அடைவதற்கு முன்பே நீங்கள் ஏதோ சாதித்து விட்டது போன்ற ஒரு போலி திருப்தியை தரும். உழைப்பு பாதிப்பு. இதனால் அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான உண்மையான வேகம் மற்றும் ஆர்வம் உங்களிடம் குறைந்துவிடும். 2. போட்டியாளர்களின் சூழ்ச்சி. கருத்து திருட்டு. உங்களின் தனித்துவமான சிந்தனையை அல்லது புதிய உத்தியை கேட்ட மாத்திரத்தில் மற்றவர்கள் அதை திருடி உங்களுக்கு முன்பே செயல்படுத்த வாய்ப்புள்ளது. முட்டுக்கட்டை. உங்கள் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உங்களின் திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடி
பல தடைகளை அல்லது முடக்கங்களை உருவாக்கக்கூடும். ரகசியமே பலம். ஒரு அரசன் தனது போர் தந்திரங்களை ரகசியமாக வைத்திருப்பது போலவே ஒரு வெற்றியாளன் தனது தொழில் திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது விதை மற்றும் விழுது. இயற்கை விதி: ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து இருட்டில் இருக்கும் போதுதான் அது முளைத்து மரமாக வளரத் தொடங்கும். பாதுகாப்பு: அந்த விதையை தோண்டி வெளியே காட்டினால் அது காய்ந்துவிடும், முளைக்காது. வெற்றி முழக்கம்: உங்களின் திட்டங்கள் விதை போல ரகசியமாக இருக்க வேண்டும். உங்கள் வெற்றி ஒரு ஆலமரம் போல வளர்ந்த பிறகுதான் அது உலகுக்கு தெரிய வேண்டும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு புதிய கடையை தொடங்கப் போகிறீர்கள் என்றால், கடை திறக்கும் நாள் வரை அதை ரகசியமாக வைத்திருங்கள். இடையிலி யாரிடமாவது சொன்னால், அவர்கள் அந்த இடம் சரியில்லை அல்லது இப்போது காலம் சரியில்லை என்று கூறி உங்கள் நம்பிக்கையை உடைக்கக்கூடும். சத்தம் போடாமல் உழைக்க வேண்டும். உங்கள் வெற்றியின் சத்தம்தான் ஊருக்கே கேட்க வேண்டும். வருமானம் வரும் மூல ரகசியம்: ஏன் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்? நீங்கள் எந்த தொழில் நுணுக்கத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு எங்கிருந்து லாபம் வருகிறது என்பதை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் வெற்றியின் அச்சாணியாகும். 1. தொழில் ரகசியமே உங்கள் பலம். 2. தனித்துவம். ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு குறிப்பிட்ட நுணுக்கம் அல்லது ரகசிய யுக்தி இருக்கும். அதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். பாதுகாப்பு: நீங்கள் எங்கு பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்குகிறீர்கள் அல்லது எந்த வாடிக்கையாளர்களை எப்படி ஈர்க்கிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டால் உங்கள் தனித்துவம் மறைந்துவிடும். போட்டி: உங்கள் வருமானத்தின் மூலத்தை அறிந்த மாத்திரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் கூட உங்களுக்கு போட்டியாளராக மாறி தொழிலை தொடங்கி உங்களை வீழ்த்த முயலலாம். 2. கோகோ கோலா நிறுவனத்தின் உதாரணம். 100 ஆண்டு ரகசியம். கோகோ கோலா நிறுவனம் தனது குளிர்பான தயாரிப்பு முறையை ஃபார்முலா 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு ரகசியமாக பாதுகாத்து வருகிறது. உலகளாவிய வெற்றி: அந்த ரகசியத்தை அவர்கள் யாரிடமும் பகிராததால் தான் இன்றும் அவர்கள் அந்த துறையில் உலக அளவில் முன்னணியில் இருக்க முடிகிறது. பாடம்: உங்கள் தொழிலின் மூல ரகசியம் உங்களிடம் இருக்கும் வரைதான் அந்த சந்தையில் நீங்கள் ராஜாவாக இருக்க முடியும். 3. தூண்டில் தத்துவம். கற்றுக் கொடுங்கள், காட்டாதீர்கள். மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் உங்கள் தனித்துவமான தூண்டிலை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள். திறமை: உங்கள் திறமையும் நீங்கள் கையாளும் விதமுமே உங்கள் உண்மையான செல்வம். அதை இழந்தால் உங்கள் வெற்றியும் மெதுவாக மறைந்துவிடும். எச்சரிக்கை: ஓர் அரசன் தனது கஜானாவிற்கு செல்லும் ரகசிய வழியை யாரிடமும் காட்ட மாட்டான். அதுபோலவே உங்கள் வருமானத்தின் ரகசிய வழியையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மிகவும் மலிவாக பொருட்களை வாங்கி அதிக லாபத்திற்கு விற்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் சொன்ன அடுத்த நிமிடம் அங்கேயே கூட்டம் கூடி விலை உயரவோ அல்லது உங்கள் லாபம் குறையவோ வாய்ப்புள்ளது. உங்கள் வருமானம் எங்கிருந்து வருகிறது என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. அதுவே உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் கவசம். சாணக்கியர் கூறும் 4வது பண ரகசியம்: பண இழப்பையும் வறுமையையும் வெளிப்படுத்தாதே. இந்த ஒரு மணி நேர விரிவான விளக்கத்தை தொடர்வோம். பண இழப்பு மற்றும் வறுமை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? வாழ்க்கையில் ஒருவருக்கு பொருளாதார சரிவோ அல்லது வறுமையோ ஏற்படும் போது அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார். இதன் ஆழமான காரணங்கள் இதோ. 1. உலகம் வெற்றியை மட்டுமே மதிக்கும். 2. சூரியன் தத்துவம். உலகம் எப்போதும் உதிக்கும் சூரியனைத்தான் வணங்கும். இருளை கண்டால் கதவை மூடிக்கொள்ளும். மதிப்பு: நீங்கள் செல்வாக்காக இருக்கும்போது உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்கள் வறுமை தெரிந்தவுடன் உங்களை மதிக்க மாட்டார்கள். தள்ளி வைத்தல்: உங்களின் பலவீனத்தை உலகம் அறிந்தால் உங்களை சாதாரணமானவராக கருதி தள்ளி வைக்கத் தொடங்கும். 2. வாய்ப்புகள் குறையும். நம்பிக்கை இழப்பு: நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உங்களுக்கு கடன் கொடுக்க முன்வருபவர்கள் கூட பின்வாங்குவார்கள். தொழில் பாதிப்பு: உங்கள் பண நெருக்கடி தெரிந்தால் புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது முதலீடுகளோ உங்களை தேடி வராது. பின்னடைவு: வறுமையை வெளியே சொல்வது உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான கதவுகளை நீங்களே மூடுவதற்கு சமம். 3. மற்றவர்களின் ஏளனம். பின்னால் சிரிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதை சொன்னால் சிலர் வெளியே வருத்தப்படுவது போல நடித்தாலும் உள்ளுக்குள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். தன்னம்பிக்கை சிதைவு: மற்றவர்களின் அனுதாபம் உங்களின் கஷ்டத்தை தீர்க்காது, மாறாக உங்களின் தன்னம்பிக்கையை தான் குலைக்கும். ஒரு மரம் காய்ந்த காலத்தில் இலைகளை இழந்தாலும்
அதன் வேர் மண்ணை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கும். அதுபோல உங்கள் கையில் பணம் இல்லாத காலத்திலும் வெளியே செல்லும் போது ஒரு ராஜாவை போன்ற தன்னம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளுங்கள். உங்களின் வறுமை உங்கள் வீட்டு 4 சுவர்களுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். வறுமை என்பது ஒரு தற்காலிகமான நிலை. அதை ஊர் முழுக்கச் சொன்னால் அந்த நிலை மாறிய பிறகும் ஏழை என்ற முத்திரை உங்கள் மீது நிலைத்துவிடும். எனவே உங்கள் கஷ்டத்தை உழைப்பால் வெல்லுங்கள், பேச்சால் அல்ல. ஏமாந்த கதை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? பண விஷயத்தில் நீங்கள் யாரிடமாவது ஏமாந்திருந்தால் அல்லது நஷ்டமடைந்திருந்தால் அதை மற்றவர்களிடம் பகிர்வது உங்கள் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை சாணக்கியர் விளக்குகிறார். 1. ஏமாளி என்ற முத்திரை. மதிப்பு குறையும். நீங்கள் ஏமாந்த கதையை சொன்னால் அதை கேட்பவர்கள் உங்கள் மீது பரிதாபப்படுவதற்கு பதிலாக இவனுக்கு பணத்தை கையாளத் தெரியவில்லை என்று கருதுவார்கள். புத்திசாலித்தனம் கேள்விக்குறியாகும். ஒரு தொழிலதிபர் அல்லது வெற்றியாளராக திகழ நினைப்பவருக்கு புத்திசாலி என்ற பிம்பம் மிக முக்கியம். நீங்கள் ஏமாந்ததை சொல்லும்போது அந்த பிம்பம் உடைந்துவிடும். 2. எதிர்கால வாய்ப்புகள் பறிபோகும். முதலீட்டாளர்கள் பயம். நாளை நீங்கள் ஒரு புதிய தொழிலுக்காக முதலீடு கேட்கும் போது ஏற்கனவே பலமுறை ஏமாந்தவரிடம் எப்படி பணத்தை கொடுப்பது என்று மக்கள் தயங்குவார்கள். நம்பிக்கையின்மை. உங்களின் பொருளாதார முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் பலவீனமாக இருப்பதாக உலகம் கணித்துவிடும். 3. ஏமாற்றுக்காரர்களுக்கு வாய்ப்பு. பலவீனம் அம்பலமாகும். உங்களை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்று மற்றவர்கள் நினைத்தால் மீண்டும் மீண்டும் அத்தகைய மனிதர்களே உங்களை சூழ்வார்கள். ரகசியமே பலம். நீங்கள் ஏமாந்ததை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை ஒருபோதும் உங்கள் பலவீனமாக வெளியே காட்டாதீர்கள். ஒரு வெற்றியாளர் என்பவர் தனது காயங்களை மறைப்பவர். தோல்வியாளர் மட்டுமே தனது காயங்களை உலகிற்கு தம்பட்டம் அடிப்பவர். நீங்கள் ஏமாந்திருந்தால் கண்ணாடியை பார்த்து ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் யாராலும் என்னை ஏமாற்ற முடியாது. ஆனால் வெளியே செல்லும் போது அந்த தவற்றில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்துடன் ஒரு புத்திசாலியாக மட்டுமே காட்டிக் கொள்ளுங்கள். உங்களின் தவறுகள் உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும், ஆனால் அவை உலகுக்கு காட்சியாக இருக்கக்கூடாது. தான தர்மங்கள் ஏன் ரகசியமாக இருக்க வேண்டும்? நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியோ அல்லது தானமோ தம்பட்டம் அடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார். 1. புண்ணியம் மற்றும் தூய்மை. விளம்பரம் தவிர்த்தல். ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பதையோ அல்லது உதவி செய்வதையோ புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிராதீர்கள். புண்ணியம் இழத்தல். புகழுக்காகவோ அல்லது பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ செய்யப்படும் தர்மம் அதன் உண்மையான புண்ணியத்தை இழந்துவிடும் என்று சாணக்கியர் கூறுகிறார். மனமார்ந்த உதவி என்பது புகழுக்காக இருக்கக்கூடாது. அது ஒருவரின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். 2. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. பழமொழி தத்துவம். நீங்கள் ஒருவருக்கு நன்மை செய்யும் போது அது மிகவும் அமைதியாக நடக்க வேண்டும். ரகசிய விதை. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்யும் உதவி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதையாக விதைக்கப்படும். பலன். அமைதியாக செய்யப்படும் தர்மம் ஒரு நாள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் கஷ்டகாலத்தில் பல மடங்காக திரும்பி வந்து உங்களை காக்கும். 3. உண்மையான செல்வந்தரின் அடையாளம். அமைதியான அறக்கட்டளைகள். உண்மையான வெற்றியாளர்கள் பல உதவிகளை செய்வார்கள், ஆனால் அவர்கள் செய்த தானங்களில் பெரும்பாலானவை உலகுக்கு தெரியாது. கவசம். மௌனமாகச் செய்யப்படும் தர்மம் உங்கள் செல்வத்தையும் மரியாதையையும் பாதுகாக்கும் ஒரு கவசமாகச் செயல்படும். உதவி செய்யுங்கள், மனதாரச் செய்யுங்கள், தாராளமாகச் செய்யுங்கள், ஆனால் அதை அமைதியாகச் செய்யுங்கள். சத்தம் போட்டுச் செய்யப்படும் தர்மம் வெறும் விளம்பரம். சத்தமில்லாமல் செய்யப்படும் தர்மமே உண்மையான புண்ணியம். உங்கள் வாய் அமைதியாக இருக்கட்டும், உங்கள் உழைப்பு பேசட்டும், உங்கள் பணம் பெருகட்டும். நண்பர்களே, இன்றைய இந்த 15 நிமிட பயணம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். சாணக்கியர் சொன்ன இந்த 6 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் ஒரு கவசம். நினைவில் கொள்ளுங்கள், சத்தம் போடும் விதை ஒருபோதும் வளராது. அமைதியாக மண்ணுக்குள் மறைந்திருக்கும் விதைதான் ஒரு நாள் பிரம்மாண்டமான ஆலமரமாக மாறும். உங்கள் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும், உங்கள் வெற்றி உலகிற்கு பதில் சொல்லட்டும். இந்த 6 ரகசியங்களில் நீங்கள் இதுவரை தெரியாமல் யாரிடமாவது பகிர்ந்த விஷயம் எது, அல்லது இதில் எந்த ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தது? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எழுதும் அந்த ஒரு வரி உங்களை போன்ற இன்னொருவருக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கலாம். இதே போன்ற ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள
நம்ம மைண்ட் ரிஃப்ரெஷ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. உங்களின் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை தேடி தொகுக்க பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மீண்டும் ஒரு வலிமையான கருத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ரகசியத்தை காப்போம், ராஜாவைப் போல வாழ்வோம். நன்றி, வணக்கம்.